Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்குள்ளே பயணித்தார். எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது. 2025 4 கிரகங்களின் பயிற்சி நடந்தது. ஸோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இல்லைன்னா எப்போயுமே 2 கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த வட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 30 வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி, அதே போல் ராகு கேது பெயர்ச்சி இப்போ நடைபெற்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிருக்காங்க. ஸோ அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. 8ஆம் இடம் காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடம் விருச்சிக ராசி. அப்போ 8ஆம் இடத்தில் பிறந்தது எங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் செய்யலாம். எல்லாருமே எங்களை ஏமாத்துறாங்களே, எல்லா விஷயங்களுமே நாங்கள் போராடி பெற வேண்டியிருக்கே, மனதளவில் நாங்கள் தைரியப்படுத்தினாலும் மறுபடியும் எங்களையே குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறாங்களே, எங்களையே கஷ்டப்படுத்துகிறாங்களே, ஏன் இந்த போராட்டம், எப்பொழுது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும்? 2 வருட காலமாக நாங்கள் பட்ட போராட்டத்தோட அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சே, இந்த ஊரை விட்டு போயிடலாமா, இல்லை இந்த நாட்டை விட்டு போயிடலாமா, இல்லை வீட்டை விட்டு போயிடலாமா, இல்லை எங்கே போயிடலாமாங்கிற எண்ணத்திலும் தாக்கத்திலும் இருந்த உங்களுக்கு அத்தனை விதமான விஷயங்களிலும் பொருளாதாரம், கடன் சுமை, கவலை, வருத்தம், துன்பம், துயரம் என்ற அத்தனை விதமான விஷயங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக பயிற்சியாக இருக்கிறது என்பது உண்மை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 4இல் அமர்ந்து 2.5 வருஷமாக உங்களை பார்த்து உங்களை செதுக்கி செங்கலுக்க வச்சுட்டார், அப்படியே பிரித்து மேய்ஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை சனி பகவான் கொடுத்தார். ஏற்கனவே சனி பகவானுக்கும் உங்களுக்கும் ஒரு டாமினேஷன் இருக்கும். செவ்வாய் சனினாலே வா நீயா நானாக பார்ப்போமே, நீ எவ்வளோ நாளும் கொடு, நீ எவ்வளோ நாளும் குடியா, எவ்வளோ நாள் என்னை பிரச்சனை பண்ணு, நான் கண்டிப்பாக போராடுவேன், ஜெயிப்பேன் அப்படிங்கிற லட்சியத்தோடு தான் நீங்கள் போராடிச்சு வச்சுருப்பீங்க அல்லது போராடிக்கிட்டு இருப்பீங்கிறது உண்மை. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை விலகிருச்சு, குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது. ஸோ இனிமேல் வெற்றி மகிழ்ச்சி என்பதை உறுதியாக சந்திப்பீங்க. பொருளாதார நிலையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க. வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று உங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவீங்க. நம்மளுடைய விருச்சிக ராசி மாணவர்கள் வெளிநாட்டு படிப்புக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நான் ரொம்ப முயற்சி எடுத்தேன், மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருந்துச்சு, நான் வெளிநாடு போய் படிச்சிருவேங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இப்போ வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த தடுமாற்றம் இனிமேல் கிடையாது. உங்களுடைய அடிப்படை கல்வி அல்லது உங்களுடைய உயர்நிலை கல்விக்காக நீங்கள் உறுதியாக வெளிநாடு செல்ல முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு. இவ்வளோ நாட்களாக இருந்த தடையை பற்றி கவலைப்படாதீங்க. தடையை தகர்த்தெறிந்து குரு பார்வையின் மூலமாக வெற்றி பெறுவீங்க என்பது உண்மை. ஏன்னா குரு 12ஆம் இடத்தையும் பார்க்காரு. குரு 12ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்திங்கன்னா அயல்நாடு பயணம் என்பது நிதர்சனமாக நடக்க போகிற விஷயம். ஸோ உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 7ஆம் வீடான ரிஷபராசியை தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு.
ஸோ அப்போ 3ஆம் பார்வை மூலமாக ரிஷபராசியை வந்து சனி பகவான் பார்ப்பது என்பது கொஞ்சம் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்து. உணர்வுபூர்வமாக உண்மையான அன்பை கொடுக்கிறவர்களிடம் கரெக்டாக கொடு. புதிய நண்பர்களை ஏற்றுக்கொள்ளாதே. புதிய உறவுகளை தற்போது அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயோ அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது புதிய நட்பு உறவு தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்தால் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத அவர் உணர்த்துறாரு. அதே போல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் விவாதத்தை தொடர வேண்டாம் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறார். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் வெற்றி காண போகிறீங்க என்பது உண்மை. நிம்மதியாக தூக்கம் இருக்கும். நிம்மதியான செயல்பாடை செயல்படுத்துவீங்க. உங்களுக்கான இயக்கத்தை இயக்குவதற்காக நீங்கள் நிம்மதியாக உங்களை ஆயுத்தப்படுத்த போகிறீங்க என்பது உண்மை. ஒரே ஒரு விஷயந்தான், விருச்சிக ராசி பட்ட போராட்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் போராட்டத்தை ஓரளவுக்கு தடையை ஏற்படுத்தி போராட்டம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் இயக்க போகிறீங்கிறதே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். 4ஆம் இடத்துல ராகு உட்காந்து ஆசைகளை அதிகமாக தூண்டுவார். 4ஆம் இடத்துல ராகு உட்காந்து என்ன பண்ணுவார்னா வண்டி வாகனங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆசையை கொடுப்பார். அப்போ கொஞ்சம் என்ன சொல்லணும்னா, வண்டி வாங்கினா நான் இப்படித்தான் வண்டி வாங்குவேன், கார் வாங்கினா இதே மாதிரி கார் தான் வாங்குவேன், எனக்கு இந்த மாதிரி தான் காரை பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு பிடித்தமான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பிடித்தமான கார் வாங்கக்கூடிய அமைப்பு, பிடித்தமான வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு. வீடுலாம் இப்போ கெட்டன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க சும்மா சின்ன ரூமாவோ இல்லை 10க்கு 10 ரூமாவோலாம் கட்ட மாட்டீங்க. பல அடுக்குமாடி கட்டக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உருவாகுது. இடம் வாங்கி போடக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால படிப்பில் சிறந்த மாணவன், பொருளாதாரத்தில் சிறந்த நபர், குடும்பத்தில் ஒரு வெற்றி காணக்கூடிய நபர், குடும்பத்தை விட்டு பிரிந்தவர் கூட சேரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால கரெக்டான முறையில் பயன்படுத்தினா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை அடைய முடியும், இல்லை மகிழ்ச்சியான சூழ்நிலையை அடைய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவானை மனசார வழிபாடு செய்யுங்க. நந்தி பகவானே இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மனா ஒரு 70, 80, 60 பிறந்தவங்க அல்லது 90 வரையும் பிறந்தவங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் நம்மளை கோயில் கூட்டு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரே ஒரு விஷயம் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். சின்ன பிள்ளைகள் நம்மளை கோயில் கூட்டு போகும்போது கட்டாயமாக சிவன் கோயில் போயிட்டோம்னா நந்தியோட காதில் போய் சொல்லுவோம், நந்தி பகவானே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க சொல்லுங்கள், சிவன்கிட்ட சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நந்தி பகவானுடைய காதில் சொன்ன நபர்கள் அதிகமாக இருப்பீங்க அப்படிங்கிறது கணக்கு. அப்படி சொன்னவங்கெல்லாம் கட்டாயமாக உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க. ஐயா நான் சின்ன பிள்ளைங்க நான் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா கூட கோயில் போகும்போது சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா கூட கோயில் போகும்போது சொல்லியிருக்கேன், நானே தனியாக போகும்போது கூட சொல்லியிருக்கேன், இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இனிமே மறுபடியும் தொடருங்கள். செய்யாதவங்க இனிமே தொடருங்கள். நாங்களாம் 2K கிட்ஸ், நாங்களாம் 90 கிட்ஸ் அப்படிங்கிறவங்களோ அல்லது 2K கிட்ஸுக்கு அடுத்த வர கிட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் நந்தி பகவானுடைய தரிசனம் பெறுவது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை நந்தி பகவானை கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படிங்கிற கொள்கையை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும். நந்தி பகவானை மனசார வழிபாடு செய்யுங்க. நந்தி பகவானுக்கு உங்களுக்கு பிடிச்ச பூ வாங்கி கொடுங்க, வெற்றிகள் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாலையோரமாக இருக்க அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பசுகளுக்கு முடிஞ்ச அளவு ஏதாவது தானியங்கள் வாங்கி கொடுங்க. அந்த கோசாலைன்னு சொல்லுவோம், அந்த சாலை ஏதாச்சும் கோசாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எல்லாம் விலகி 8ஆம் இடத்தில் பிறந்தது எங்களுக்கு ஒரு குற்றமாங்கிற வார்த்தை உங்களை விட்டு விலகி மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திப்பீங்க என்பது உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இதில் ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கவனம் என்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். இது வந்து பொது பலன் தான். மொதல் விஷயம் தான், பொது பலன் தான். உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமா, மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா, முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்கு, என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடலாம். உங்களுக்கு வந்து கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பப்படுறவங்க கட்டாயமாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.